எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மொழி இலக்கிய பண்பாட்டு புலம் இந்திய மொழிகள் மையம் தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கும் பன்முக தமிழியல் யாப்பு தமிழ் உரைத்தொடர் நிகழ்வின் 2ஆம் நாள் உரை இனிதே துவங்குகின்றது. இந்நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அனைவரையும் JNU தமிழ் பிரிவின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் லண்டனைச் சேர்ந்த திரு தவ சச்சிதரன் அவர்கள் தமிழ் பாடல்களில் சந்தத்தின் தலைமை என்னும் பொருண்மையில் உரை வழங்க உள்ளார்கள். தற்போது அவர்களை உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. ஓங்கும் பனுவல்கள் உந்தி மிளிர்முடி உச்சியிலே தாங்கும் அணங்கு தமிழெனும் தெய்வம் தழைக்கும் அவள் பாங்கும் அருளும் பரந்த புகழும் பகர்ந்துருக எங்கும் மனத்தன் இவனை கவி செய்ய வினளே என்ற விதப்பில் தன்னார் தமிழடங்கின் தாழ்மலர்களை தலைமிசை சூடி பணிந்து வணங்கி ஆதிபகவன் போதி மரத்தமர்ந்த புங்கவன் புத்தபிரானின் பெருங்கருணை எல்லா உலகங்கட்கும் எல்லா உயிர்கட்கும் குறைவின்றி கிட்ட வேண்டும், துன்பப் பெரும்பணிக்கு பெருமருந்தாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த மாலை பொழுதில் இந்த உரையின் வழி உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் பேரு வகை அடைகிறேன். தகை சார்ந்த அறிஞர்களே, அன்பு தோழர்களே, யாப்பு தமிழ் உரைத்தொடரின் 2ஆம் நாள் உரை என்று நாம் நேற்றைய தினம் யாப்பு தமிழ் செய்யுள் கவிதை நமது இந்த காலத்தில் அதனுடைய வகிபாகம் இவற்றை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். இன்றைய தினம் தமிழ் பாடல்களில் சந்தத்தின் தலைமை என்ற தலைப்பையொட்டி பேசலாம் என்று இருக்கிறோம். இந்த உரையின் அமைப்பு, கட்டமைப்பு என்ன விதமாக இருக்க போகிறது என்பதை சுட்டக்கூடிய சில குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இந்த பவர் பாயிண்ட் ஒர்க்கை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். தமிழ் பாரதன் உங்களால பகிர்ந்து கொள்ள முடியுமா? எனக்கு இது பவர் பாயிண்ட் வருது இல்ல, ஒரு நிமிடம். வந்து 3வது ஸ்லைடு போயிடலாம். சரி, நாம் யாப்பு தமிழ் என்று பேசுகிற போது யாப்பால் அமைந்த தமிழை பற்றி பேசுகிறோம். இதை நாங்கள் 2 விதமாக பிரித்து பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். அதாவது தமிழ் என்பது மொழி, ஒரு ஒரு குலாத்தினர், மானுட குலாத்தினர், ஒரு இனம் உருவாக்கிய, தங்களுக்காக கண்டறிந்து கொண்ட ஒரு மொழி. யாப்பு என்பதை ஒலிக்குரிய இலக்கணத்தை சொல்லுகின்ற விதிகள் என்று பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே யாப்பு தமிழ், ஒலி மொழி என்று பகுத்துக் கொண்டால் யாப்பிலக்கணம்
தமிழ் இலக்கணம் என்று கூட பேசலாம் என்று நினைக்கிறேன். இதிலே தமிழ் இலக்கணம், மொழி இலக்கணம் என்று வைத்துக் கொள்ளலாம். யாப்பிலக்கணம், ஒலி இலக்கணம் என்று நாங்கள் வகுத்துக் கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய தொடர்பாடலின் அடிப்படையாக இருக்கின்ற, மொழியின் அடிப்படையாக இருக்கின்ற ஒலி என்ன விதமான மாயங்களை நிகழ்த்த முடியும், மனித உணர்வுகளில் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்பதை ஆராய்ந்து விதிகளாக வகுத்து வைத்த ஒரு தொகுதியை நாங்கள் யாப்பிலக்கணம் என்று பார்ப்பதில் தவறு இருக்காது என்று நினைக்கிறேன். ஆக யாப்பிலக்கணத்தின் அடிப்படை பற்றி பார்க்க போனால், நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு செல்ல முடியும் என்றால், இதுல ஒரு கூம்பு வடிவத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பிரமிட் என்று சொல்லுவோம் இல்லையா? இதிலே அந்த கூரிய முனையில் உச்சியில் இருப்பது ஒலி. அது என்ன விதமான ஒலியாகவும் இருக்கலாம். எங்கள் செவிப்புலன் உள்வாங்குகின்ற பலவிதமான ஒலிகள் இருக்கின்றன. அந்த ஒலியின் தன்மைகளை பகுத்தாய்ந்து நாங்கள் ஒரு மொழியிலே புழங்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்களுக்கு அடிப்படையாக கூடிய ஒலி வகைமைகள் எவை என்று தெரிந்து எழுத்துக்களாக்கி வைத்திருக்கிறோம். பிறகு நாங்கள் இது பற்றி நான் நாளையும் பேசலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி, நாங்கள் பேசுகின்ற அது எந்த மொழியாகவும் இருக்கலாம். மனிதர்கள் தொடர்பாடலுக்காக பயன்படுத்துகின்ற மொழி எங்களுடைய மனதனுடைய நேரடி வெளிப்பாடு என்று நாங்கள் கருதி கொண்டார். இப்போது நான் ஒரு அரங்கிலே உரையாற்றுகிறேன் என்கிற போது என்னுடைய மொழி குறித்த ஒரு வடிவத்தை தானாக உருவாக்கி கொள்கிறது. இது நான் வீட்டில் உள்ள ஒருவரோடு சாதாரணமாக சரளமாக பேசுவது வேறு விதமான ஒரு டோன், ஒரு ஸ்டைல், ஒரு தன்மை அந்த மொழிக்கு இருக்கு. ஆக மொழி என்ற இந்த பரந்த வடிவமைப்புக்குள் இப்படியான பல்வேறு உபகட்டமைப்புகள் இருக்கின்றன. அப்படியான ஒரு கட்டமைப்பு தான் யாப்பு, செய்யுள், இலக்கணம் என்று நாங்கள் கருதி கொண்டால் அது எதை செய்ய விளைகிறது என்று கேட்டு பார்க்கிற போது, இந்த மொழிக்குள் இயங்குகின்ற உபமொழி ஒரு சப்ளைமிட்டியை, அதாவது மனித உணர்வு செம்மைப்பட்டு எந்த உயரத்தை அடைய முடியுமோ அல்லது எந்த உச்சத்தை அடைய முடியுமோ, இந்த உயரம் உச்சம் என்று நான் சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கவியல் சார்ந்த ஒரு வரன்முறையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த உணர்வு சார்ந்தும் அதனுடைய மேம்பட்ட வடிவத்தை அடைவதற்கு இந்த மொழிக்குள் இன்னொரு உபமொழி தேவைப்படுகிறது. அதை எப்படி செய்யலாம், சாத்தியப்படுத்தலாம் என்று சிந்தித்த போது எங்களுடைய முன்னோர்கள், மூதறிஞர்கள் கண்ட ஒரு வடிவம் இந்த செய்யுள் வடிவமாக இருக்கலாம் என்பது எனது துணிவு. ஆக ஒலி எழுத்தாகிறது. எழுத்தை என்ன விதமாக அசைத்து இந்த சப்ளைம் ஃபார்ம்ஸ், இந்த உன்னதமான ஒலி வடிவங்களை உருவாக்கலாம் என்கிற போது அடுத்த அழகான அசை உருவாகிறது. நாங்கள் யாப்பிலக்கணத்தில் நேரசை, நிறையசை என்று பேசுகிறோம். நிறை என்பது இணையசை, இரண்டு குரில் அல்லது குரிலை அடுத்து நடில், குரில் இணை பிறகு ஒரு ஒற்றெழுத்து, குரில் நடில் ஒற்று, இவையெல்லாம் நிறையசை என்று பேசுகிறோம். நேரசை தனியசை, அது குரிலாக இருக்கலாம், நடிலாக இருக்கலாம், குரலை எடுத்து ஒற்றெழுத்து வரலாம், நடிலை எடுத்து ஒற்றெழுத்து வரலாம். ஆக இன்னொரு கட்டுமானம் உருவாகியுள்ளது. ஒரு கட்டிடத்தை கற்பனை செய்து பாருங்கள். இந்த கட்டிடத்தில் ஒலி என்பது மணல் துகள் போன்றது என்று வைத்துக் கொண்டால், அதை வைத்து அடுத்த ஒரு செங்கல்
செங்கல் உருவாக்கப்படுகிறது, அது எழுத்து. 2 செங்கல்கள் சேர்த்து அசை உருவாகிறது. பிறகு நீங்கள் குறித்த விதமாக செங்கல்களை அடுக்கினீர்கள் என்றால், சிலவேளை நீங்கள் 3 செங்கல்களை அடுக்குவீர்கள், சிலவேளை 2 செங்கற்களை அடுக்குவீர்கள். அப்படி அடுக்குவது பிறகு சீர் என்றாகிறது. இப்படி ஒரு பிளாக் உருவாக்கியாச்சு, ஒரு தொகுதி உருவாக்கியாச்சு. உருவாக்கின பிறகு நீங்கள் கட்டிடத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை ஒரு ஒழுங்கிலே அடுக்க தொடங்க வேண்டும். இந்த பிளாக், இந்த ஒரு தொகுதியை, செங்கற் தொகுதியை நீங்கள் கட்டம் கட்டமாக அடுக்கி செல்ல வேண்டும். அதற்குள்ளே ஒரு நேர்த்தி, ஒரு ஒழுங்கு உருவாக வேண்டும். அப்படி அடுக்குவதுதான் அடி. அப்படி அடுக்குகிற போது ஒரு தொகுதிக்கும் இன்னொரு தொகுதிக்கும் இடையில் உருவாகின்ற உறவு தலைத்து வைத்திருக்கின்றது. இந்த தொகுதியையும் அந்த தொகுதியையும், இந்த சீரையும் அந்த சீரையும் தளைத்து வைத்திருப்பது தலை. 2 சீர்களுக்கு இடையிலான உறவு, பந்தம். யாப்பரங்கள காரிகையில் அமிர்தசாகரர் பந்தம் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார் தலைக்காக, தலையை சுட்டுவதற்காக. ஆக தலை, அடி. இதன் பிறகு நமது முன்னோர்கள் வகுத்து வைத்த இந்த ஒலி இலக்கணத்திலே கடைசியாக, அந்த உறுப்பியலிலே கடைசியாக தொடை என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. தொடை என்பது தொடுக்கப்படும் விதம். இந்த ஒலிகளுக்கான, ஒலிதான் அடிப்படையான விஷயம். இந்த ஒலி எப்படி தொடுக்கப்பட்டால் நான் சொன்ன அந்த மேம்பட்ட உணர்வை, உன்னதத்தை அடைய முடியுமோ அதை நாங்கள் தொடை என்று சொல்கிறோம். ஆக தொடை என்பது ஒரு சப்ளைம் ஃபார்ம் ஆஃப் சவுண்ட், அல்லது இந்த ஒலியின் உன்னதமாக்கப்பட்ட வடிவம். நீங்கள் அதாவது ஒரு நெற்குவியல் இருக்கிறது அல்லது அரிசி இருக்கிறது. இப்படி ஒரு பரந்த குவியலுக்கு, நெற்குவியலை போல உங்கள் முன்னே சொற்குவியல் இருக்கிறது என்றால், அதிலே நீங்கள் ஒவ்வொன்றாக தெரிந்தெடுத்து எப்படியான ஒரு தேர்வின் வழி ஒரு சுவை மிகுந்த அமுதை படைக்கலாமோ அப்படி நீங்கள் சொற்களை தேர்ந்து கொள்கிற செயன்முறை அல்லது அந்த கருத்துருவத்தை நாங்கள் தொடை என்பதாக விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் தொடை என்று பேசுகிற போது மோனை, எதுகை, இயைபு தொடை, முரண் தொடை, நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம் அளபடை, அளபெடுத்து வருவது, இப்படியான வடிவங்களை பேசுகிறோம். இவையெல்லாம் என்ன செய்கின்றன? அதாவது இந்த ஒலியின் மேம்பட்ட வடிவம் எதற்காக என்று பார்க்க போனால், கவிதை எதற்காக என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். மனித உணர்வுகளை கடத்துகின்ற ஒரு வாகனம் கவிதை என்று சொல்வதில் தவறு இருக்காது. அது என்ன விதமான உணர்வாகவும் இருக்கலாம். காதல் உணர்வாக இருக்கலாம், ஒரு ஆவேச உணர்வாக இருக்கலாம், அல்லது ஏமாற்றம், திகைப்பு, குதூகலம், இப்படி எதுவாகவும் இருக்கலாம். ஆக நாங்கள் இந்த உணர்வை சரிவர சொல்வதற்கு உரிய முறை, வழி என சிந்தித்து பார்த்தால், இவை அனைத்தும் யாரோ ஒருவர் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தானாக சிந்தித்து புற உலகத்திலிருந்து புற உலகுடனான தொடர்பை முற்றாக அறுத்து கொண்டு உருவாக்குகின்ற விதிகள் கிடையாது. இந்த விதிகள் எங்களுடைய அன்றாட வாழ்வியலிலிருந்துதான் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், எடுக்கப்பட்டன என்பதில் எந்த ஐயமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்ல போனால் நீங்கள் எங்களுடைய பல்வேறுபட்ட உணர்வு நிலைகளில் தமிழ் என்கிற தாய்மொழியை பேசுகின்ற நாங்கள் என்ன விதமாக அந்த உணர்வுகளை வார்த்தைகளின் வழி வெளிப்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்த்தால், இந்த ஒலி திரிவு எப்படி மனித மனங்களில் என்ன விதமான வடிவங்களை ஏற்கிறது, எடுக்கிறது என்பது எங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு, நாங்கள் நேற்றைய தினம் நிறைய திரைப்படங்களை பற்றி, திரைப்பட பாடல்களை பற்றி எல்லாம் கலந்துரையாடலில்
பேசப்பட்டது. எனவே தற்போதைய இந்த நவீன காலத்தில் தமிழர்களது வாழ்வியல் சினிமா என்பது இரண்டரை கலந்து விட்ட காரணத்தால் இன்னும் சொல்ல போனால் எனக்கு இப்ப தமிழிலே வட்டார வழக்குகள் இருக்கின்றன. இப்ப நான் பல்வேறு என்னுடைய பாலிய காலம் தொட்டு பல்வேறு இடங்களில் வாழ பழகி கொண்டவர். நான் பிறந்தது யாழ்ப்பாணம், இலங்கையின் வடபகுதியிலே இருக்கிற யாழ்ப்பாணம். பிறகு 7வது வயதிலே மாத்தளை என்ற மலைநகருக்கு இடம்பெயர நேர்ந்தது. அங்கே மாத்தளையிலே வாழ்கிறவர்கள் யார் என்று சொல்ல போனால் வடகிழக்கு பகுதியில் 100 ஆண்டு காலமாக தமிழர்கள் வாழ்ந்த சரித்திரம் இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயரது ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இருந்து ஆங்கிலேயர்கள் தங்களுடைய தேயிலை தோட்டங்களில் பணிபுரிவதற்காக கொண்டு வந்த தமிழர்கள் மலையகத்திலே வாழ்கிறார்கள். நான் மலையகத்துக்கு இடம்பெயர்கிறேன். பிறகு தலைநகர் கொழும்பிலே கொஞ்ச காலம் வாழ்ந்தேன். பிறகு இங்கே லண்டனில் புலம்பெயர் சூழல். இப்படியாக இதை தவிர நான் தமிழகத்தில் 1.5 மாதங்கள் எல்லாம் தங்கி பயணம் செய்திருக்கிறேன். பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன். பல்வேறு நண்பர்களோடு அளவலாவி இருக்கிறேன். ஆக நான் மொழி பேசப்படும் விதத்தை கூர்ந்து கவனிப்பதுண்டு. அதாவது ஒரு சமூகத்தில் பேச்சு மொழி என்னவாக இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிப்பதுண்டு. இப்போதைய காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொது தமிழ் அல்லது உடனடியாக இந்த தடைகளும் இல்லாமல் செவி உள்வாங்கிக் கொள்கின்ற தமிழ் என்பது இந்த சினிமா தமிழ் என்றாகிவிட்டது. அது ஒரு பக்கம் இருக்கிறார். நான் சொல்ல வந்த விஷயம், இப்ப இந்த தொடை என்று பேசுகிற போது நாங்கள் இந்த அன்றாட வாழ்விலே உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு ஒலியை, அதாவது ஒலிகளாலான வார்த்தையை எப்படி நாங்கள் இப்ப அளபடை பற்றி பேசுகிறோம். அளபெடுக்கும் போது ஒரு எழுத்து இன்னும் ஒரு மாத்திரை அதிகமாக ஒலிக்கிற போது நாங்கள் அது அளபெடுத்து ஒலிக்கிறதுன்னு சொல்றோம். எனக்கு நடிகர் வடிவேலுவின் பல விதமான நகைச்சுவை காட்சிகள் இப்போது 10 ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்களில் இந்த மீம்ஸ் என்று சொல்லப்படுகிற கேலி கருத்து படங்களிலே ஒரு உச்ச நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருப்பவர் வடிவேலு. அவர் அவ்வளவு தூரம் உள்வாங்கி அவருடைய வெளிப்படுத்தல்கள் இருந்திருக்கின்றன தோணுகிறது. அவர் இந்த ஆங்கிலத்திலே எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிளான் என்றதுல இந்த லா அளவெடுக்கும். அப்ப அது ஏற்படுத்துகின்ற அந்த நகைச்சுவை உணர்வு. இன்னொரு விதம், அவருக்கு குதூகலம் தாங்காத போது ஐயோ ஐயோ என்று ஒரு இரட்டை அடுக்காக சொல்வார். அப்ப இவையெல்லாம் எங்களுக்கு இதை சொல்கின்றன என்றால் நாங்கள் இது இலகுபடுத்தி, அதாவது நாங்கள் செய்யுட்கவிதை, யாப்பிலக்கணம் என்றெல்லாம் பேசுகிற போது இது ஒரு முற்றுமுழுதாக பண்டிதர்களுக்கும் புலவர்களுக்குமானது என்று ஒரு பயத்தோடு பார்க்கப்படுகின்ற ஒரு சூழலில் இதை எப்படி நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு இணைத்துக் கொண்டு புரிந்து கொள்வது என்று என்னை நான் கேள்வி கேட்ட போது எனக்கு தோன்றிய எண்ணங்களைத்தான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். ஆக அந்த பயத்தை தகர்த்த போதுதான் என்னால் இந்த வழிக்குள் நுழைய முடிந்தது, அணுக முடிந்தது, பல்வேறு விடயங்களை பகுத்தாய்ந்து பார்க்க முடிந்தது என்ற அனுபவத்தை தான் நான் இங்கே பகிர விளைகிறேன். ஆக இந்த தொடை என்பது ஒலியின் உன்னதப்பட்ட வடிவம் என்று சொன்னேன். ஆனால் இது உன்னதப்பட்ட வடிவம் என்பதற்காக இது எங்கோ ஒரு பரவழியில் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது மனித வாழ்விலே, மனித உணர்வுகளில் இருந்து உள்வாங்கிக் கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக நாங்கள் இதை பார்க்கலாம் என்று சொல்லலாம். இந்த ஒலி என்பதன் அடிப்படை, அதை நாங்கள் ஆழ உள்வாங்கிக் கொள்ள வேண்டியதன் அவசியம், அதை நான் வலியுறுத்துவதற்கு காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நான் இந்த கதையை என்னிடம் யாப்பிலக்கணம் கற்க வரும் மாணவ தோழர்களுடன் அடிக்கடி சொல்லுகின்ற கதையை இந்த இடத்திலும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். என்னுடைய பாடங்களில் கூட நான் இதை சொல்லுவேன். எனவே
என்னோடு சேர்ந்து கேட்கிற தோழர்கள் நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கு. நான் எப்போதும் கேட்டு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் முன்வைக்கிற ஒரு கேள்வி, காக்கைக்கும் கடலுக்கும் என்ன தொடர்பு என்ற ஒரு கேள்வியை நான் கேட்பது. பொது மொழியிலே சிந்தித்து பார்த்தால் காக்கை என்பது ஒரு பறவை, கடல் என்பது பறந்து விரிந்த நீர்ப்பரப்பு. இதில் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்பது ஒரு இயல்பான வினாவாக எழுந்து நிற்கும். ஆனால் கவியினுடைய உள்ளத்திலே இது ஒரு அற்புதமான தொடர்பை கவியினுடைய மனம் காண்கிறது. பாரதி பாடுவான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, அலை கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று சொல்லி. ஆக இதே போல காக்கை சிறகு நிலை நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றதை நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நீ உன்னை நினை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இப்ப நாங்கள் தொடைகளை மோனை எதுகை என்றெல்லாம் பேசுகிற போது உண்மையில் நான் சொன்னது போல எங்களுடைய மனம் ஒரு கியோட்டிக் நேச்சர் கொண்டது. எப்போதுமே நீங்கள் மனதை கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே சென்று பார்த்தால் சதா சலனித்துக் கொண்டிருக்கின்ற, அங்கொன்றும் இங்கொன்றுமாக அலைந்து கொண்டிருக்கின்ற எண்ணங்களின் கூட்டுருவைத்தான் நாங்கள் மனம் என்று சொல்கிறோம். ஆனால் எப்போதும் எங்களுடைய எஃபர்ட், எங்களுடைய முனைப்பு, முயற்சி எதை நோக்கியது இருக்கிறதுனால் இந்த குழப்பத்தை அப்படியே தனித்து விட்டு ஒருமுகப்பட்ட விதமாக நாங்கள் ஒன்றை செய்வது, ஒரு இலக்கை எட்டுவது என்பதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. அந்த கியோஸில் இருந்து இந்த ஓர்டர், இந்த ஒழுங்கை நோக்கி பயணிப்பதற்கான பாதை இந்த செய்யுள் வடிவங்களில் இருக்கிறது. இந்த வைப்பு முறையில் ஒலி, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற வைப்பு முறையில் இருக்கிறது என்பதை நாங்கள் கருதி பார்க்க வேண்டும். இந்த காக்கையும் கடலையும் சொன்னதற்கு காரணம், நாங்கள் நான் என்று என்னை கருதி கொள்கிறேன். நான் என்ற தன்னுணர்வு எனக்கு இருக்கிறது. இங்கே இந்த உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். இந்த மொழியில் நாங்கள் வசதியாக நான், தன்மை, முன்னிலை, பலர்க்கை, நான், நீங்கள், அவர் இந்த விதமாக பகுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஆழ்ந்த தளத்திலே இந்த மெய்யியல் கேள்வி இருக்கிறது. இந்த பகுப்பு உண்மையில் இருக்கிறதான பிரபஞ்சம் அப்படி தனித்தனியாக இருக்கின்ற துண்டங்களால் ஆன ஒன்றுதான் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த நான் என்கிற தன்னுணர்வு, அவர் என்று நான் என்னுடைய மனம் இன்னொன்றை வழங்கிக் கொள்வது, இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சத்தை ஒரு கூட்டிணைப்பாக கருத முடியாதா என்று பார்க்கிற போது, பிரபஞ்சத்தில் எங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் இணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாயக்கயிறு, அதனுடைய மொழி வடிவம் இந்த எதுகை, மோனை, இயைபு முதலான தொடைகளாக விளங்கிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவேதான் உங்களுக்கு நீங்கள் வளமையான சிந்தனையிலே உங்களுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக எண்ணி பார்க்க முடியாத விஷயங்களை கவிதையில் அடுத்தடுத்து வைத்து பார்க்க முடிவதாய் ஒன்று. அப்படியான ஃப்ரீக்வன்சிக்கு தன்னை இயல்புபடுத்திக் கொள்கிற மனம்தான் கவிமனமாக உருமாறுகிறது என்று நான் பார்க்கிறேன். ஆக இந்த அடிப்படை பிரதானமானது. இன்னொரு விஷயம், செய்யுள் கவிதைகள் அதனுடைய இந்த கட்டுமானம், நான் சொன்னதை போல மிக நுண்ணிய கூர்மைப்பட்ட வடிவம் ஒலி. அதை நீங்கள் அதை எடுத்து அந்த ஒலியை ஒரு மூலப்பொருளாக எடுத்து யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். அதன் மீது நீங்கள் வினை புரிய ஆரம்பிக்கிறீர்கள். ஒவ்வொரு விதமான நுட்பமான வடிவங்களை ஏற்படுத்தி கொண்டு உருவாக்கி கொண்டு செல்கிற போது நீங்கள் கடைசியாக கண்டடைகிற அற்புதமான வடிவம்தான் கவிதை என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம்.
எனவே நான் முதலில் சொல்ல வந்த இதை நான் ஒரு உருவகப்படுத்தி பார்ப்பதற்காக முதலில் சொல்ல வந்த கதையை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது வெளிச்ச வீட்டின் உச்சியில் சிறை வைக்கப்பட்ட அமைச்சரின் கதை என்று நான் எப்போதும் சொல்லுகிற ஒரு கதை. இந்த கதை என்னன்னு கேட்டீர்கள் என்றால், ஒரு ஊரிலே ஒரு அரசனது தலைமை அமைச்சன், எப்போதும் அரசனுக்கு நல்வழி காட்டி கொண்டிருக்கிற அந்த அமைச்சனுக்கும் அரசனுக்கும் இடையில் ஏதோ ஒரு திடீரென்று ஒரு பிணக்கு வந்துவிட்டது. எனவே அரசன் ஆணையிட்டான், இந்த அமைச்சனை கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கிற அந்த வெளிச்சவட்டி கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலே கொண்டு போய் சிறை வையுங்கள். இந்த கதை என்றபடியால் அதனுடைய தர்க்க நியாயங்களை எல்லாம் கேள்வி கேட்காமல் அமைச்சன் உச்சியில் சிறை வைக்கப்பட்டு விட்டான் என்று எடுத்துக்கொள்வோம். எப்படி உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது ஒரு கேள்வி, அது தர்க்கமனம் பெற்கின்ற கேள்வி. ஆனால் நாங்கள் கதையின்படிக்கு இப்போது அமைச்சன் அந்த கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே பட்டினி கிடந்து சாகட்டும் என்பது அரசனுடைய முடிவு. சிறை வைக்கப்பட்ட அமைச்சன் அந்த நாள் கழிகிறது, இரவு பொழுது வருகிறது. இரவு பொழுது அமைச்சருடைய மனைவி அமைச்சரை தேடி அந்த வெளிச்ச வீட்டுக்கு வருகிறார். அவர் குரல் எழுப்புகிறார். அமைச்சன் மேலே இருந்து பார்த்துவிட்டு மனைவியிடம் சொல்கிறார், நீ சென்று ஒரு நூல் இழை, பிறகு அதைவிட தடிப்பமான ஒரு சணல் கயிறு, பிறகு அதைவிட தடிப்பமான இன்னொரு கயிறு, அதன் பிறகு மிகுந்த தடிப்பம் கொண்ட மற்றொரு கயிறு, இவை இத்தோடு ஒரு தேன் வண்டு, கொஞ்சம் தேன், இவற்றை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார் அமைச்சர். சரி என்று அமைச்சரின் மனைவியும் அதை எடுத்து வருகிறார். எடுத்து வந்ததும் அமைச்சர் சொன்னாராம், சரி, அந்த தேன் வண்டின் உணர்கொம்புகளில் நீ தேனை தடவி விட்டு அதனுடைய உடலிலே இந்த மெல்லிய நூல் இழையை கட்டிவிடு என்று சொல்கிறார் அமைச்சர். சரி என்று மனைவியும் அவர் சொன்னது போலவே செய்கிறார். இப்போது வண்டின் உணர்கொம்பில் தேன் தடவப்பட்ட வண்டை அந்த கலங்கரை விளக்கத்தின் மேற்புறம் நோக்கி, உச்சியை நோக்கி வைத்த பிறகு அதனுடைய உடலில் அந்த மெல்லிய நூலை சுற்றப்பட்டிருக்கிறது. தேன் வண்டு அந்த உணர்கொம்புகளில் தேன் இருந்தது, மேலே தேன் இருக்கிறது என்ற நினைப்பிலே உச்சியை நோக்கி நகரத் தொடங்குகிறது. அதனுடைய உடலில் நூல் கட்டப்பட்டிருக்கிறது. தேன் வண்டு உச்சிக்கு சென்றதும் இப்ப அந்த நூற்பந்திலே இருந்த நூலின் ஒரு முனை அமைச்சரின் கையில், மறுமுனை மனைவியிடத்தில். அமைச்சர் மனைவியிடம் சொன்னார், மறுமுனையிலே இன்னொரு சணல் கயிற்றை கட்டிவிட என்று சொல்லி. மனைவியும் அவ்விதமாகவே செய்தார். அந்த நூல் சணல் கயிற்றை எடுத்து தந்தது. பிறகு சணல் கயிறு அதைவிட தடிப்பமான கயிறை மேலே கொண்டு வந்தது. பிறகு அதைவிட தடிப்பமான கயிறு, பிறகு ஒரு ஆளுடைய உடற்பாரத்தை தாங்கக்கூடிய விதமான மிக தடிப்பமான கயிறு. அதை பயன்படுத்தி அமைச்சன் அந்த வெளிச்ச வீட்டின் உச்சியிலிருந்து கீழே இறங்கி தப்பித்து சென்றான் என்பது கதை. இதிலே இந்த தப்பித்து செல்கின்ற அந்த விடுதலை, ஒருவனுடைய அந்த தலையறு நிலைதான் கவிதை உணர்வு என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் ஒளி என்ற மெல்லிய நுண்ணிலையை, அந்த நூலை சரிவர முதலில் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டிருக்கின்ற பேசு பொருளில் அது அந்த கண்டெக்ஸ்டில் வைத்து யோசிக்கின்ற போது நாங்கள் மனம் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் என்றுதான் பார்க்கிறேன். எனவே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஒத்திசைவையும் மொழி பிரதிபலிக்கிறது. மொழி இருப்பது நாங்கள் இந்த உலகத்தை விளங்கிக் கொள்வதற்காக, மெச்சூழ நிகழ்கின்ற அனைத்தையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற எல்லா அறிவியல் துறைகளையும் மொழி கொண்டுதான் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம். அந்த 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 உள்வாங்கலை கூர்மை செய்து
செப்பமாக்கி பட்டை தீட்டி ஒரு உன்னதப்பட்ட உணர்வு நிலையாக வைத்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாகனத்தை தேடுகிற போது நாங்கள் இந்த நுண்ணிலையான ஒலி என்பதை சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த இடத்தில் தான் நாங்கள் சந்தம் என்பதை பற்றி பேசுகிறோம். சந்தம் என்பதை எப்படி வரையறுத்துக் கொள்வது என்பது என்ற பொறுத்தவரையில் நாங்கள் இன்றைய உரையாடலில் நாங்கள் ஒரு செகண்டரி கொஸ்டினாக வைத்துக்கொண்டு நான் சொன்னது போல நுண்மைப்பட்ட ஒலி என்ற 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 எண்ணத்தோடு இதை நாங்கள் முதலில் அணுக ஆரம்பிப்போம். இந்த சந்தம் என்பதை பற்றி மேற்கொண்டு பேசுவதற்கு முன்னம் இப்படியான ஒலி எங்கள் மனதுக்கு என்ன செய்கிறது என்பதை நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு நிகழ்த்துகை ஊடாக வெளிப்படுத்தல் ஊடாக பார்ப்பதற்காக எனக்கு எனது எண்ணத்தில் குறுக்கு மறுக்குமாக அலைந்துழந்த சில கவிதைகளை எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த கவிதை வாசிப்பை நாங்கள் நிகழ்த்தி கொண்டு சந்தத்தை பற்றி அடுத்ததாக பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை. நேற்றைய தினம் அந்த உரையின் போது குறிப்பிட்டிருந்தேன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே பொறிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, கலையே வளர் தொழில் மேவீடு கவிதை புனை தமிழா, கடலே நிகர் படை சேர் கடு விட நேர் கரு வீகள் சேர், அலைமா கடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய், கொலை வாளினை எழடா மிகு கொடியோர் செயல் அறவே, குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, தலையாகிய அறமே புரி சரி நீதி உதவுவாய், சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய், இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை, இனிமேல் இல்லை எனவே முரசறைவாய் முரசறைவாய். இது பாவேந்தருடைய கவிதை. அடுத்தது நாங்கள் ஒலியை முதலாவதாக நான் சொன்னதை போல ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் ஒலியிடத்தில் இருந்து வருகிறது. ஆக இந்த ஒலி என்ன செய்கிறது என்பதை நாங்கள் கவனிப்பது இந்த கவிதை வாசிப்பின் போது மனதை அந்த விதமாக கூர்ப்படுத்தி வைத்துக் கொண்டோம் என்றால் நாங்கள் நாடுகின்ற பயனை அடையலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கம்பன் கவிதை ராமாயணத்தில் வருகிறது. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையா. ராமனின் அழகை சொல்க. பிறகு சூர்பனை வருகின்ற காட்சியை கம்பன் விவரிக்கிற விதம் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு கவிதை. பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவ மதங்க செஞ்செவிய கஞ்சம் நீங்க சீரடியலாகி, அஞ்சலுள மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். ஒலி அசைகிற விதத்தை கவனியுங்கள். அடுத்ததாக ஈழத்து கவிஞர் மகாகவி ருத்ரமூர்த்தி அவர்களுடைய கவிதை. ஒரு மீனவனின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிற கவிதை. சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை இதை வந்து கடல் கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயம் ஒன்று காணும், வருவான வெளி மீது மழை வந்து சீரும் வெறி கொண்ட புயல் என்று கரகங்களான, நெறிமாறு பட 100 சுழி வந்து சூழும் நிலையான தரை நீரில் இலை போடுடான், இருளோடு வெளியேறி வலை வீசினாலும் இயலாது தர என்று கடல் கூறலாகும், ஒருவேளை முகில் கீறி ஒளி வந்து வீழும், ஒருவேளை துயர் நீள உயிர் வென்று சார். இதுல இந்த குரில் நெடில் குற்றெழுத்துக்கள் என்னென்ன விதமாக அமைகின்றன, வந்து அமர்கின்றன, நெட்டெழுத்துக்கள் எந்தெந்த இடங்களில் வந்து அமர்கின்றன என்பது நீங்கள் இயன்ற வரை கூர்ந்து கவனிக்க பாருங்கள். அடுத்தது திருமழிசை ஆழ்வாருடைய கவிதை பாடல். 5 மைந்து மைந்துமாகி அல்லவற்றுளாயுமாய் 5 3 ஒன்றுமாகி நின்ற ஆதிதேவனே, 5 மைந்து மைந்துமாகி அந்த ரத்தணைந்து நின்ற 5 மைந்துமாய நின்னை யாவர் காண வல்லரை. இதே சந்தத்தில் அமைந்த பாரதியினுடைய கவிதை.
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதை என்றமைகின்ற கவிதை. இந்த கவிதைகளை நாங்கள் கூர்ந்து நோக்கினார் இங்கே என்ன நிகழ்கிறது என்று பார்க்க போனால், எந்த விதமான ஒரு புலன் அனுபவத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள். அது செவிப்புலன் அனுபவம், நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கலாம். காட்சி புலன், சுவை புலன், தொடுகை, இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு அந்த புலன் ஒன்றை நாடி ஈடுபடுவதற்கு என்ன தேவையாயிருக்கிறது? காட்சி புலன் என்றால் வண்ணங்கள் அடுக்கப்படுகின்ற விதம். தமிழ் பாரதன் அந்த வண்ணங்களாலான அந்த புகைப்படம் இருக்கும் என்றால் நாங்கள் அதை 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 பார்க்க முடியும் என்றால் நல்லது. இது நான் எழுந்துமானமாக கண்ணிலேப்பட்ட ஒளிப்படங்களை இங்கே அடக்கி இருக்கிறேன். அந்த மயில் தொகையை நாங்கள் ஏனொரு அழகியல் சார்ந்த ஒன்றாக பார்க்கிறோம். இலைகள் விழுந்து உருவாகி இருக்கிற இந்த கோலம், பிறகு நிர்ணயம் செய்யப்பட்ட அளவில் அமைந்த இந்த முக்கோணம், அறுகோணம், இவற்றால் அமைந்த இந்த உருவம், இப்படி ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்படுகின்ற இந்த பேட்டர்ன்ஸ், இது விழிப்புலனை ஈர்ப்பதற்கு காரணம் என்ன? ஒரு டிசைனரை, ஒரு வடிவமைப்பாளரை கேட்டால் தெரியும் அவர் என்ன விதமான அளவுகோல்களை பயன்படுத்தி தன்னுடைய அந்த வடிவமைப்பை செய்கிறார், அல்லது அது 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 அதனுடைய அதன் பின்னால் இருக்கும் அந்த கான்செப்ட் என்ன என்பதை அவர் சொல்வார். ஆக காட்சி புலனுக்கு இந்த வண்ணம் எப்படியோ அப்படியே சந்தம் என்கிற மொழியாலான வண்ணமும் ஒலியாலான வண்ணமும். ஆக சந்தம் என்பது ஒலியாலான வண்ணம். நாங்கள் தமிழில் வண்ணப்பாட்டு என்று சொல்கிறோம், சந்தப்பாட்டை வண்ணப்பாட்டு என்று சொல்கிறோம். எனவே இந்த முதலாவது ஈர்ப்பு, நான் சொன்னதை போல அந்த நுண் இழை ஒருவரை அந்த கவிதை என்கிற அனுபவத்துக்குள் நுழைவதற்கு வேண்டிய அந்த நுண்ணிழை, இந்த ஒத்திசைவு, இந்த ஒத்திசைவை தருகின்ற ஒலியின் தன்மை, அதை நாங்கள் சந்தம் என்று வரையறுத்துக் கொள்ளலாம். ஒரு கராரான வரைவிலக்கணத்திலே புலவர் குழந்தை சொல்கிறார், அதாவது ஒவ்வொரு ஒரு சீரை பகுத்து வைத்துக் கொண்டீர்கள். நேற்றைய தினம் நாங்கள் அருணகிரிநாதரின் முத்தை திரு பத்தை திருநகை பற்றி பேசியிருந்தோம். அருணகிரிநாதர் சந்தத்தை எப்படி கையாள்கிறார்கள்? நான் இப்போ இன்று பகிர்ந்து கொண்ட வாசித்த கவிதைகள் எல்லாவற்றிலும் பெருவாரியாக சில இயல்புகள் இருக்கின்றன. இப்ப கடல் மீது சிறு நன்று படமொன்று கீழும் என்று சொல்லி செல்கிற போது, அல்லது வெறுவான வெளி மீது என்று சொல்கிற போது, வெறுவான என்பதில் வெறு என்பது குறிலிடை, வே குரில், குரில், பிறகு வான குறிலினை அடுத்து ஒரு நெடில், பிறகு ஒரு குறில். புளிமாங்காய் என்பது செய்யுளின் அந்த சீரினுடைய வடிவம். ஆனா புளிமாங்காய் என்பது நாங்கள் சிறுநண்டு என்பதும் புளிமாங்காய் தான். ஆனால் நாங்கள் குறிலினை, பிறகு நெடில், பிறகு ஒரு குறில் என்று நாங்கள் எழுத்தின் மாத்திரை அளவை கவனம் கொள்கிற போது, அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுடைய அந்த ஹோல்ட், அந்த கண்ட்ரோல், உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு உங்களால் நிகழ்த்தி காட்ட முடிகிறோ அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம், இம்பாக்ட் இருக்கும் என்பதுதான். இதிலே எவரும் விஞ்ச முடியாதபடி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர் அருணகிரிநாதன் சொல்ல வேண்டும். என்றால் நான் இன்று வாசித்த எல்லா சந்த கவிதைகளிலும் நாங்கள் ஒரு மெஜாரிட்டி அப்படி இருக்கும், ஒரு பெருவாரியான சீர்கள், அல்லது எளிமையாக சொல்ல போவதென்றால் சொற்கள் குறித்த விதமாக அமைந்திருக்கும். குறிலினை, பிறகு நெடில், பிறகு குறில். ஆனால் அங்கங்கே சில நிகழ்வு போக்குகளும் இருக்கும்.
அருணகிரியார் சந்த கவிதை என்று வந்துவிட்டால் நீங்கள் சந்த கவிதையை ஒரு மல்யுத்தம் என்று கருதி கொண்டால் அவர் சண்டையிட தயாராகிற விதம் எப்படி என்று பார்த்தீர்கள், என்னுடைய கைகள் இரண்டையும் பின்னால் கட்டிவிடுங்கள், நான் சண்டையிடுகிறேன் என்று சொல்கிற ஒரு 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 அற்புத பாவலர் அருணகிரியார். அவர் முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிறை என்று சொல்கிற போது முத்தை திரு என்று வைக்கிறார். அங்கே மு குரில், பிறகு ஒற்றெழுத்து, முத்தை தரு, அங்கே தை ஐகார குறுக்கம். யாப்பிலக்கணத்தில் எங்கள் மொழியிலே ஐகாரம் ஐயன்னா நெடிலாக தொழிற்படுகின்ற இடங்கள் இருக்கின்றன, சில இடங்களில் குறிலாகவும் தொழிற்படும். இங்கே நீங்கள் குறிலாக அழகிட வேண்டும். முத்தை தரு, முத்தை தரு. பிறகு அடுத்த அடியிலே பார்த்தீங்கன்னா அதே விதமாக அசை எழுத்து விழுகிறது. இதிலே நெடில் குரில் மட்டும் கிடையாது. பத்தி திரு என்பதில் பானா குரில் இத்தன்னா ஒற்று, தீனா குரில் இத்தன்னா ஒற்று, பிறகு திரு குரிலிடை என்று வருகிறது. அது மாத்திரம் கிடையாது. இந்த ஒவ்வொன்றிலுமே பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் 3ஆம் 4ஆம் எழுத்து வல்லினமாக வருகிறது. அவர் குரிலினை குரில் நெடில், இது மட்டுமல்ல வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று ஒலியின் தன்மை சார்ந்தும் சந்தங்களை அடுக்கி செல்கிற ஒரு 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 ராட்சச கவியாக இருக்கிறார் அருணகிரிநாதர். நாங்கள் தமிழில் வண்ணம் பற்றி பேசுகிற போது நெடுஞ்சீர் வண்ணம், குறுஞ்சீர் வண்ணம், சித்திர வண்ணம் என்ற மூன்று விதமான சந்தங்களை பற்றி பேசலாம். நெடில் பெருவாரியாக வருவது நெடுஞ்சீர் வண்ணம், குரில் பெருவாரியாக வருவது குறிஞ்சீர் வண்ணம். இரண்டையும் மாற்றி தொடுத்து நாங்கள் சித்திர வண்ணத்தை உருவாக்கலாம். அருணகிரியார் ஒவ்வொரு அளவுக்கும், அதாவது ஒரு ஒரு ஓவியன் ஒவ்வொரு மில்லி மீட்டரையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, அல்லது ஓவியன் சொல்வதை விட ஒரு ஆர்கிடெக்ட் வரைவதை போல செய்யுளை எடுத்து செல்வார். அது அப்படி செய்த பிறகு நீங்கள் நான் சொன்னதை போல அது ஃபர்ஸ்ட் இன்விடேஷன். நாங்கள் நேற்றைய தினம் ஏன் இசை பாடல்களால் அதிகம் பேரை சென்றடைய முடிகிறது என்ற கேள்வியை கேட்டோம். முதலாவது அது அதிகம் பேரை சென்றடைய முடிவதற்குரிய காரணம் அந்த ஒலி அமைப்பில் இருக்கிற வசீகரம், மனித மனதுக்கு அது தருகிற திளைப்பு. ஆக இந்த திளைப்பை எப்படி ஏற்படுத்துவது இந்த கவிதை சொல்லலினூடாக என்பதுதான் நம்முன் இருக்கிற சவால். இன்னொரு விதமாக பார்க்க போனால் இதை செய்கிற எந்த ஒரு கவிதைக்குள்ளும் நாங்கள் இங்கே பேசுகிற இந்த இயல்புகள், தன்மைகள் இருக்கத்தான் செய்யும். நவீன கவிதைகள் உள்ளடங்கலாம். இப்போது நீங்க பார்த்தீங்கன்னா 90களில் இந்த புது கவிதைகள், நவீன கவிதைகள் சார்ந்து நிகழ்ந்து வந்த விவாதங்கள், பிறகு இவற்றையெல்லாம் நாங்கள் இப்போது திரும்பி பார்க்கிற போது ஒரு கட்டத்தில் நவீன கவிகள், புதுக்கவிதை முன்னோடிகள் எல்லாம் தமிழின் மரபு கவிதையை, அதாவது ஒரு புதிய ஒரு அற்புதத்தை கண்டடைந்து விட்ட பரவசத்திலே தமிழ் மரபின் கவிதை வடிவங்களை நிராகரிக்கின்ற அல்லது ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி செல்கின்ற ஒரு போக்கு 2 தசாப்தங்களுக்கு முன்னம் வரை இருந்தது, இப்போதும் இருக்கிறது என்றும் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நவீன கவிதை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் இங்கே இந்த சந்தம் தருகிற லயம், அந்த ஒத்திசை, ஹார்மனி, அதை ஏற்படுத்த முடிகிற நவீன கவிதைகள் தான் எனக்கு தெரிந்து பலரை சென்றடைகின்றன. நான் அண்மை காலமாக நான் கவனித்து வருகின்ற அளவில் கவிஞர் மனுஷபுத்திரன் முகநூலில் எழுதி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுகின்ற, பகிரப்படுகின்ற கவிதைகளில் நான் காண்கிற விஷயம், அவை அனைத்துமே இந்த யாப்பு வடிவத்தை மீறிய எளிமையான சொல்லல் முறையுடன் இருக்கிற கவிதைகள். ஆனால்
அவர் வந்து அதற்குள்ளே ஒரு ஒரு ஒத்திசைவை கொண்டு வந்து வைக்கிறார். இப்போது நான் என்னால் பார்க்க முடிகிற இன்னொரு விஷயம், நவீன நவீன கவி நவீன கவிதையை எடுத்துக்கொண்டு பயணிப்பவர்களும் கூட இந்த ஒரு தேவையை உணர்கிறார்கள். நீங்கள் ஒரு படைப்பை உருவாக்கி விட்டு ஒரு வெளிப்படுத்தி விட்டு நாங்கள் சமைப்பது உண்போருக்காக, கவிதை வந்து அதை சுவைப்போருக்காக. அப்ப நீங்கள் சுவைஞர்களை சென்றடைய வேண்டும் என்றால் என்ன செய்வது என்ற கேள்வி இன்றைய தமிழ் நவீன கவிஞர்கள் மத்தியில் ஒரு ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு கேள்வியாகவும் எனக்கு தோன்றுகிறது. இப்போது திரை இசை பாடல்களை நவீன கவிஞர்கள் எழுதி பார்க்க விரும்புகிறார்கள், விளைகிறார்கள். இவையெல்லாம் எனக்கு உணர்த்துகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒருவித ஒத்திசைவு கூடி வந்தால், அல்லது மனித மனங்களுக்கு அப்பீல் பண்ண வேண்டும் என்றால், அதை சென்றடைய வேண்டும் என்றால் என்ன விதமான தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நவீன கவிதைகளை வைத்துக் கொண்டு கூட பேசலாம். இதை காலங்காலமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஆராய்ந்து வகுத்து வைத்த ஒரு நெறி தமிழிலே இருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த உரைத்தொடர் அமைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் சந்தம் என்று பேசுகிற போது நாங்கள் முடிவு நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக சில குறிப்புகளை சொல்லிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். சந்தம் என்பது நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக, அது அலை போல ஒலி வடிவங்கள் சந்திக்கும் தன்மை கொண்டதுதான் சந்தம். சந்தம் சந்திக்கும் தன்மை கொண்டது என்று சொல்கிறார்கள். வடமொழியிலே சந்தத்தை சந்தஸ் என்று சொல்கிறார்கள். அதன் தமிழில் இருந்து அங்கு சென்றிருக்கலாம், அங்கிருந்து இங்கு வந்திருக்கலாம். மொழியியல் வல்லுநர்கள் ஆராய்ந்து துணிய வேண்டிய ஒரு விஷயம் அது. எனக்கு தெரிந்து நான் சிங்களத்திலே, இலங்கையில் வந்து சிங்களத்திலே சந்த கவிதையை சந்தாஸ் என்று சொல்கிறார்கள். சிங்களம் தமிழை போலவே ஒரு காலகட்டத்தில் வடமொழியிலிருந்தும் பாலியிலிருந்தும் நிறைய சொற்களை உள்வாங்கி கொண்ட ஒரு மொழி. நவீன கவிதையை சந்தமற்ற கவிதை, நிசந்தாஸ் என்று சொல்கிறார். இவை சந்தம் சார்ந்த சில குறிப்புகளாக நான் சொல்லிக் கொள்ளாமல் நினைத்தேன் இன்றைய பகிர்வில். எனவே இதை இன்றைய உரையின் சாரத்தை மறுபடியும் ஒரு சாராம்சத்தை ஒரு சுருக்கி சொல்வதென்றால், சந்தம் என்பதன் தேவை அல்லது சந்தம் கவிதைக்கு சேர்க்கின்ற வலு என்னவென்று பார்த்தால், அதுதான் ஒரு கவிதையினுடைய முகம். அல்லது ஒரு மனிதர் பேசுகின்ற போது புன்னகைக்க வேண்டிய அவசியம், அல்லது இப்படி நீங்கள் பலவிதமாக சிந்தித்து பார்க்கலாம். ஒரு வாசகனை அல்லது அந்த ஒரு டெக்ஸ்ட், ஒரு எழுத்து பிரதியை படிக்கின்ற ஒருவரை உள்ளே கொண்டு வருவதற்கு மிகவும் வினைத்திறனோடு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் சந்தம் என்ற குறிப்போடு நான் இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் கலந்துரையாடலின் வழி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கேள்விகள், கருத்து முன்வைப்புகள் இருந்தால் நாங்கள் அவற்றை பற்றி உரையாடலாம். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. தற்போது கலந்துரையாடலுக்கான நேரம். பங்கேற்பாளர்கள் தங்களது ஒலிவங்கிகளை திறப்பில் வைத்து கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம். சொல்ல மறந்த ஏதாவது விஷயம் இருந்தாலுமே கூட. வணக்கம். சந்தம் என்பது ஒலிகளினுடைய ஒருங்கிணைவு மட்டும்தானா? முரண்பாடு தோன்றும் போதும் அதுல சந்தம் இருக்குமா? நீங்கள் முரண்பாடு என்று எதை கருதுகிறீர்கள்? இப்ப அந்த முத்தை தரு பத்தி திருநகை அந்த வரும்போது எல்லாமே வல்லினமா வரும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைவு இருக்கு. இதே நேரம் அது முரண்பாடுகளா மாறும் பொழுதும் அந்த தன்மை இருக்குமா
அதாவது சந்தம் அதுக்குள்ளார ஒரு இசைமை இருக்குமா அப்படிங்கிற அதாவது அதாவது ஒற்றுமை என்பதற்கு எப்போது பொருள் இருக்கும் என்றால் வேற்றுமை உள்ள போதுதான் இல்லையா. அதாவது நாங்க ஒன்றுடன் எங்களுடைய பொருள் கோடல் எல்லாமே கம்பேரிட்டிவாகத்தானே இருக்கிறது. ஆக நீங்கள் சொல்வது சரி. அதாவது என்னென்றால் முத்தை தரு என்பதிலே அந்த 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 சந்தத்தினுடைய பரவசம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க போனால், முத்தை என்று சொல்கிற போது டட் டட் என்று அந்த அந்த வல்லினம் அடிப்பது போல் ஒரு அறகுது போல் வருகிறது முத்தை. பிறகு தரு என்று நெகிழ்கிறது. முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கீரை சக்தி சரவண என்று. ஆக முரணும் ஒத்திசைவும் சேர்ந்ததுதான் இந்த ஒலியின் வண்ணம் என்று நாங்கள் பார்க்கிற போது நிச்சயமாக அந்த வேற்றுமை இருந்தால் தான் அந்த கண்ட்ராஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா. ஒன்றை நீங்கள் சிவப்பு வண்ணம் துலக்கமாக தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பின்னணி வெள்ளை வண்ணமாக இருக்க வேண்டும். எனவே ஒரு வல்லினத்தினுடைய அந்த வல்லினம் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு பக்கத்தில் எதை வைக்கிறீர்கள் என்பதும் முக்கியமான விஷயம். பிறகு நாங்கள் தொடைகள் என்று பேசுகிற போது, மோனை எதுகை என்று எல்லாம் பேசுகிற போது முரண்தொடை என்ற ஒரு விஷயமே இருக்கிறது. முரணத் தொடுப்பது முரண்தொடை. ஆக ஒத்திசைவு என்பதை உருவாக்குவதற்கே கூட நான் சொன்ன மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு மெய்யியல் சார்ந்த கல்வி தான். இப்போ நான் என்று சொல்கிறேன். இந்த நான் என்பதற்கு எப்போது பொருள் இருக்கும் என்றால், நானற்ற இன்னொன்றும் இருக்கும் போது, நீங்கள் இருக்கும் போது, முன்னிலை இருக்கும் போதுதான் தன்மை என்பதற்கு பொருள் இருக்க முடியும். படற்கை முன்னிலை இருக்கும் போதுதான் தன்மைக்கு பொருள் வாய்க்க முடியும். ஆக அந்த ஒத்திசைவன் அந்த வேற்றுமையை நாங்கள் எங்களுடைய கிளைப்புக்குள் கொண்டு வந்த பிறகுதான் ஒற்றுமைக்கு பொருள் வருகிறது என்ற ஒரு விஷயம். எனவே அந்த முரண் என்பதும் சேர்ந்ததும் தான் என்பதுதான் அதுக்கான பதில் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. எனக்கு புரிஞ்சது. நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க, சொல்லுங்க. சந்தத்துல ஒரே இனமான ஒரு எழுத்துக்கள் அதிகம் தொடர்ந்து வந்தா அதுதான் சந்தம் அப்படின்னு சொல்லணுமா? ஒரே வல்லினம்னா வல்லினமே தொடர்ந்து வரக்கூடிய சொற்களா அமையும்? இல்லை, அதாவது எப்படின்னா, இன்றைய உரையில் நான் இந்த சந்தம் என்பதை ஒரு பரந்த பொருளில் வைத்துக் கொண்டுதான் பேசியிருக்கிறேன். அதாவது நான் சொன்னதை போல நீங்கள் இந்த ஒலி சார்ந்து உருவாக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ், இப்ப நீங்கள் டெக்ஸ்ட் புக் டெபினிஷன், அதாவது வரைவிலக்கணம் என்று என்ன என்று போனால் அதற்கு நீங்க அதிலே பலரும் உடன்படுகிற விஷயங்கள் இருக்கும், அல்லது மறுப்பு சொல்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இவர் புலவர் குழந்தை அவர்களது யாப்பதிகாரத்திலே அவர் சந்தம் என்பதை எப்படி இருக்கிறார் என்றால், நான் எடுத்து வைத்திருந்தேன் பார்க்கிறேன். அதாவது அவர் சொல்கிறார், ஒவ்வொரு எழுத்து அசை எல்லாவற்றையும் ஒன்றி வரும் போதுதான் அது சந்தம் என்று சொல்லி அவர் முத்தை திரு பத்தை திருநகை தான் உதாரணமாக காட்டுகிறார். உதாரணத்துக்கு இந்த பக்கம் எடுத்து வைத்திருந்தேன். வண்ணம் ஓரடியின் ஒரு சீரின் ஓரசை என்ன எழுத்தாக வருகிறதோ அவ்வாறே அடுத்த அடியின் அதே சீரின் அவ்வசை அந்த எழுத்தாகவே வருவது வண்ணம் எனப்படும் என்று சொல்கிறார். அதாவது ஓரடியின் முதற்சீரின் முதல் அசை குரில், நெடில், வலி, மெலி, இடை இவற்றில் ஒன்றாக வரின் அடுத்த அடியின் முதற்சீரின் முதல் அசையும் அவ்வெழுத்தே வருதல். இவ்வாறே மற்ற சீர்களும் அசைகளும் வருதல். முதல் அடியும் மூன்றாவது அடியும் ஒரு மோனையாக வர வேண்டும் என்று அவர் வரையறுக்கிறார். ஆனால் நாங்கள் சந்த கவிதை என்று பேசுகிற போது அந்த எனக்கு நான் ஒரு இதை நான் நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். அதாவது நாங்கள் இலக்கணத்தை அட்சரமாக படித்துவிட்டு பிறகு அதை பிரயோகிக்க முயல்வது என்பது
ஒரு வகை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் 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 அதாவது வாசிப்பு என்பது ஒரு புலன் அனுபவம். எங்கள் முன்னால் இருக்கின்ற இந்த ஒரு நெடியதொரு தமிழ் மரபிலே பெரும் பெரும் கவிகள் எல்லாம் எழுதி சென்ற நிதியம், கவிதை நிதியம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் படித்து நான் சொன்னதை போல இப்போது நாங்கள் உதாரணத்துக்கு கம்பனுடைய கவிதையை நாங்கள் ஒரு சந்த கவிதை என்று சொல்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கவிதையில் என்ன நிகழ்கிறது? வெய்யோன் ஒளி தன்மேனியின் விருசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையால் ஒடும் இளையால் ஒடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இதிலே வெய்யோன் பொய்யோ மையோ ஐயோ, வெய்யோ பொய்யோ மையோ ஐயோ என்கிற இந்த அசைகளை வெய்யோ என்பது வெய்யோ நொழி என்பது நீங்கள் அதை அழகிட போனால் நேர் நேர் நிறை என்பதாக வரும். அப்ப சீரனுடைய அழகிடல் அதே விதமாக வருகிறது. வெய்யோ நொழி நேர் நேர் நிறை, பொய்யோ எனும் நேர் நேர் நிறை, மையோ மர நேர் நேர் நிறை, ஐயோ இவன் நேர் நேர் நிறை. அந்த ஒத்திசைவு அங்கே வந்து விடுகிறது. நீங்கள் சீரை பார்த்தாயிற்று, இப்போது அசையையும் பார்த்தாயிற்று. இனி எழுத்தை பார்க்க வேண்டும். வெய்யோ நீங்கள் அதை மாத்திரை, அதாவது இப்ப நாங்கள் குறியில் என்று சொல்கிற போது ஒரு மாத்திரை, ஒற்றெழுத்து என்று சொல்கிற போது அரை மாத்திரை, ஐயோ என்று நடிலன்னு சொல்கிற போது 2 மாத்திரை. ஆக வெய்யோ பொய்யோ மையோ ஐயோ. இங்கே மையோ என்பதை அதாவது ஒரு 1.5 மாத்திரை அளவு ஐகாரம் ஒலிக்கிறது என்று கருதி கொண்டால் மாத்திரை அளவிலும் அதே அளவோடு வருகிறது. ஆனால் இங்கு நீங்கள் வல்லினம் மெல்லினம் என்று பார்க்க போனால் அப்படி பார்க்க போனாலுமே கூட வெய்யோ என்பதில் ஈயோ 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 என்றே முடிகிறது. இதை ஏற்படுத்தி தருகிற ஒத்திசைவு. ஆக இதில் நான் விளங்கி கொண்ட விதம் என்னவென்றால், நீங்கள் சந்தம் என்பதில் தமிழ் பாரதன் கேட்ட நேரம் முரண்பாடும் இருக்கிறது, ஒத்திசைவும் இருக்கிறது. அதை போல நீங்கள் நான் சொன்னதை போல நீங்கள் எவ்வளவு தூரம் சுதந்திரத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள், எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு வரன்முறையை விதித்துக் கொண்டு, கடுமையான விதிகளை விதித்துக் கொண்டு நின்று ஆட தயாராக இருக்கிறீர்கள் என்பது கவிஞர்களின் தனிப்பட்ட சுதந்திரம். இந்த மரபு யாப்புக்குள் இருக்கின்ற சுதந்திரம் என்று நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன போல அருணகிரியார் தன்னுடைய சுதந்திரத்தை குறுக்கி, மிகவும் குறுக்கி வைத்துக் கொண்டு கவிதை செய்ய விளைவார். எனவேதான் அதை நாங்கள் வியந்து பார்க்கிறோம். என்றால் நான் சொன்னதை போல ஒருவரால் கையிரண்டையும் பின்னால் கட்டி கொண்டு மல்யுத்தம் செய்ய முடியும் என்றால் அது ஒரு ஆச்சரியமான காரியம் தான். அப்படியான ஒரு விஷயம். ஆக வரையறை இருக்கிறது. யாப்பு என்பது நான் சொன்னதை போல எங்களுடைய மனம் ஒத்திசைந்து பயணிப்பதற்கு வரம்புகளை தந்திருக்கிறது. அது எது என்றால் கவிதை என்ற சுதந்திரமான அனுபவத்தை நோக்கிய பயணத்துக்கான வரையறை. நீங்கள் அங்கேயும் ஓடி இங்கேயும் ஓடி இலக்கை அடைய முடியாது என்பதுதான் யதார்த்தமாகவே அந்த பயணத்துக்கான வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு நீங்கள் அந்த வரம்புக்குள் அந்த ஸ்பேஸ், அந்த இடைவெளியை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. உங்களுடைய கேள்விக்கு சரியா தெளிவா பதில் சொன்னான்னு தெரியல. விளக்கம் இல்லை, நாங்க மேற்கொண்டு உரையாடலாம். நன்றிங்க பேசுவாங்க. ஐயா நன்றிங்கய்யா. நன்றி. வேறு கேள்விகள் ஏதாவது? கேள்விகள், கருத்துக்கள், அதாவது நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா ரொம்ப பிரயோசனமா இருக்கும். அதாவது பயனுள்ளதா இருந்ததா, இல்லாட்டி ரொம்ப அதாவது என்ன விதமா இருந்தது அப்படின்றது சொன்னாலுமே கூட எனக்கு எதிர்வரும் காலங்கள் என்னுடைய பகிர்வுகள்ல அதை சீரமைச்சு கொள்றதுக்கும் கட்டமைச்சு கொள்றதுக்குமே கூட உதவியா இருக்கு.
பங்கேற்பாளர்கள், உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள், கருத்துகள் இருப்பின் உங்களுடைய உள்வாங்கியை தரப்பில் வைத்து பேசலாம். அதோட இன்னொரு விஷயம், குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால், இப்ப யாப்பிலக்கணம் என்று நாங்கள் பேசுகிற போது பொதுவாக நாங்கள் இந்த இலக்கண நூல்களை எடுத்து வைத்துக் கொண்டு படிக்கும் போது முதலாவது ஒரு ஆரம்ப நிலை மாணவருக்கு எப்போதுமே ஒரு ஒரு அயற்சி உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது ஒரு படிநிலை அல்லது ஒரு ஸ்டேஜ் என்று நாங்கள் பார்த்து கொண்டு தொடர்ந்து பயணித்தால் இன்னும் நிறைய சூட்சுமங்கள், நுட்பங்கள் புலப்படும் என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நான் இப்ப என்னுடைய அனுபவத்தில் நான் 16வது வயதில் அதுவரைக்கும் படித்ததை வைத்துக் கொண்டு சந்தங்களை அடுக்கி எழுதி பார்த்து கொண்டிருந்தேன். 16வது வயதில் நானாக முயன்று இவற்றை தேடி படிக்க தொடங்கினேன். பிறகு அந்த பயணம் அதாவது பிறகு படித்த விதிகள் இந்த நூல்களில், இலக்கியங்களில் எப்படி கையாளப்பட்டிருக்கின்றன என்பதை அதாவது எனக்கு எனக்கு நினைவிருக்கிறது. 17வது 18வது வயதுகளில் எனக்கு கண் முன்னால் தோன்றுகிற எல்லாவற்றை பற்றியும் வெண்பா எழுதி பார்ப்பேன். அந்த தலை என்ற அந்த செய்யுள் உறுப்பு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அது ஒரு திளைப்பும் திகைப்பும் தருகின்ற ஒன்றாக இருந்தது. ஆனால் நீங்கள் இங்கே நேர் என்று வைத்து விட்டால் அடுத்தது நிறை என்பது இட்ஸ் லைக் இப்பத்தைய கால இளைஞர்கள் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவது ஏன் ஈர்க்கப்படுகிறார்கள், அதை போன்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் இங்கே இப்படி ஒரு விதி என்றால் அடுத்த விதி இப்படி இருக்க வேண்டும், ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஆக நாங்கள் இதை ஒரு சுமையாக எண்ணாமல் ஒரு விளையாட்டாக பார்க்க தொடங்கினால் தமிழுக்கு நன்மை விளையும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப அந்த சந்தம் தொடர்பாக கூறும்போது, சந்தத்திற்கு இசைவான சொற்கள் இல்லாத சூழ்நிலையில் நாம அதை எப்படி உள்ளடக்கம் சார்ந்து அது கட்டமைக்க முடியும்? இப்போ ஒரு பொருண்மை சார்ந்து கொண்டு போகும் பொழுது அது சார்ந்த சொற்கூறுகள் யதார்த்தத்தில் இல்லாத பொழுது அப்ப எப்படி நம்ம அந்த இடத்துல சந்தத்தை நல்லதொரு கேள்வி. அதாவது மரபு கவிதை வடிவங்களின் போதாமை என்று பேச தொடங்கியது இந்த ஒரு புள்ளியில் தானே நினைக்கிறேன். அதாவது இந்த காலகட்டத்தில் கவிதை என்பது ஒரு பரந்துபட்ட அனுபவம். அதை நாங்கள் இப்படி நீங்கள் சொல்வதை போல நீங்கள் செய்யுள் ஓகே, நாங்கள் ஒரு விருத்தப்பா எழுத போகிறேன் என்றால் அதில் 4 அடி, உதாரணத்துக்கு எண்சீர் விருத்தம் ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முதல் 2 சீர்களும் காய்ச்சீரில் முடியும், அடுத்த 2 மாச்சீரில் முடியும், பிறகு அதே விதமாக இன்னொரு அது அரை அடி, அடுத்த அரை அடி அதே விதமாக வரும் என்கிற விதமான விருத்தப்பாட்டு இருக்கிறது. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா, யானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் என்று பாரதி எழுதிச்சிருக்காங்க. அல்லது இப்ப எனக்கு காலம் என்னும் மாயவாழ் சுழலும் முற்க கதியில் அடிபட்டனைத்தும் மாய்தல் கண்டும் மூலம் என்றும் முழுமை என்றும் நினைவினாடி மூழ்குதம்மை மனம் என்றும் வினோதையாடி. இது ஒரு கட்டமைப்பு. ஆக நீங்கள் காலம் என்னும் என்று ஆரம்பித்து விட்டால் நீங்க அடுத்த அடிக்கு வருகிற போது விருத்தம் சொல்கிறது காலத்துக்கு எதுகையாக அடுத்த அடியின் முதலாவது சீர் அமைய வேண்டும். ஆக நீங்கள் மூலம் என்று வைத்தாக வேண்டும். தமிழிலே காலத்தோடு ஒத்திசைவாக எதுகையாக வரக்கூடிய சொற்கள் என்று ஒரு லிமிட்டட் நம்பர் தான் இருக்கு, ஒரு வரையறுக்கப்பட்ட சொற்கள் தான் இருக்கும். எனவே என்ன செய்வது என்ற கேள்விக்கு நான் சிந்தித்து பார்க்கக்கூடிய வகையில் நான் என்ன சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ஒவ்வொரு விஷயமும் எதற்காக என்ற ஒரு கேள்வி இருக்காது. அதாவது
எனக்கு முன்னால் இந்த ஸ்மார்ட் போன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் போனை வந்து அடிப்படையில் நான் தொலைபேசியை நான் மற்றவர்களுடன் கம்யூனிகேட் பண்ண உரையாடுவதற்காக தொடர்பாடலுக்காக பயன்படுத்துகிறேன். பிறகு ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. பிறகு அதிலே புதுசா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்க இல்ல பேசுறது மட்டும் கிடையாது, Facebook பார்க்கலாம் இப்படின்னு வந்து அதனுடைய பயன்பாட்டை விரித்து சொன்னார். ஆனால் அது ஒரு எல்லையில் போய் நிற்கும் என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி பார்க்கிற போது ஒருவர் மொழியை நுணுகி ஆழ்ந்து சென்று கரை கண்டு விட்ட ஒருவர் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று துணிந்த பிறகு சரி செய்யுளுக்குள் செய்யுள் வடிவத்துக்குள் செய்ததெல்லாம் செய்து பார்த்தாயிற்று, இனிமேல் நான் செய்யுளை தொடப்போவதில்லை என்பது வந்து வேறு விதமான பிரச்சனை. அப்படி முடியும் என்றால் சாத்தியம் இல்லை. நான் மொழி, அதுவும் தமிழ் போன்ற ஒரு பறந்து விரிந்த தொன்மையான மொழி அப்படி ஒரு ஆயுள் காலத்தில் முடிவு காணக்கூடிய ஒன்று கிடையாது என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால் ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா பேசுவதென்றால் அந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஒருவர் வந்து இதனுடைய செய்யுளுடைய வரையறை இவ்வளவுதான் என்று வைத்துவிட்டு மற்ற விஷயத்துக்கு நகர்வது. ஆக அந்த இடத்தில் நாங்கள் அந்த கருவியினுடைய செய்யுள் என்கிற யாப்பு கருவியினுடைய மொழி கருவியினுடைய லிமிட்டேஷனை, எல்லைப்பட்ட தன்மையை அக்னாலேஜ் பண்ணிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நாங்கள் நகர்வது என்பது. ஆனால் அதை வந்து எங்கே பிரச்சனை எழுகிறது என்றால் அது கோருகின்ற சிரத்தையை அல்லது அது கோருகின்ற உழைப்பை நாங்கள் கொடுக்க ஆயத்தம் இல்லாமல் ஒருவர் நிராகரிக்கிறார். பொதுவாக இந்த நவீன காலத்து சர்ச்சைகளை மனதில் வைத்துக் கொண்டு சொல்கிறேன். நாங்கள் மரபு கவிதையின் போதாமை என்றெல்லாம் பேசுகிற போது அது வந்து அதாவது அது நிராகரிப்பதற்கு அது போதுமான காரணம் கிடையாது என்பது பதில். ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றுமே இந்த சொல்கிறார்கள், என்ன சொல்றது, இந்த அண்டவெளியிலே உலவை கொண்டிருக்கின்ற கோள் மண்டலங்கள் இவை எல்லாவற்றுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஒரு முடிவு திகதி இருக்கு, வரையறை எல்லைப்பட்ட தன்மை இருக்காது. அதே போலவே செய்யுள் அதை போலவே சொல்ல முடியாது. நிறைய ஸ்கேல் டவுன் பண்ணப்பட்ட ஒரு அளவிலே செய்யுளுடைய வரையறையும் முடிவுக்குட்பட்ட தன்மையும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் நாங்கள் இந்த ஒரு மொழி சார்ந்த பேஷன் அல்லது அதை வெளிப்பாட்டு வடிவமாக நாங்கள் அதிலே இன்னும் முயன்று பார்ப்பதற்கும் செய்து பார்ப்பதற்கும் எத்தனையோ இருக்கின்றன என்பதைத்தான் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அது பதில் சொன்னதா தமிழ் பாரதன்? இல்ல இதையொட்டி இன்னொரு கருத்து. இப்ப அதை சார்ந்து சொற்கள் புதிதாக உருவாக்கம் பெறுகின்ற ஏற்கனவே மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் நிலை சார்ந்து புதிய உருவாக்கங்கள் நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான். அதை பல பேர் செய்கிறார்கள். அதை ஏற்றும் மறுத்தும் ஒட்டியும் வெட்டியும் பலவிதமான விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த நவீன காலத்தினுடைய தேவைக்கேற்றாற் போல தமிழிலே புத்தாக்கம், அதாவது புது சொற்களை உருவாக்குவது. எனக்கு முகநூலில் எப்போதும் கண்ணில் பட்டு கொண்டிருப்பது கவிஞர் மகுடேஸ்வரன் போன்றவர்கள் அதை முன்னின்று செய்கிறார்கள். இப்போது வருகின்ற கருவிகள் அல்லது அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் தமிழுக்கான சொல், இவை எல்லாத்தையும் வந்து அது ஒரு தனித்துறை என்று நினைக்கிறேன். அது என்னை தனிப்பட கேட்டீர்கள் என்றால் அது அவசியமான ஒன்றுதான். ஆனால் என்ற மட்டில் அது தேவையான ஒன்றுதான். அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மேலதிகமாக அடிஷனலாக உங்களுடைய என்ன சொல்வது, உங்களுடைய ஆயுத களஞ்சியத்தில் இன்னும் அதிகமாக நிறைய வெப்பன்ஸ் இருக்கும் என்றால், இன்னும் அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்றால், தெரிவுகள் இருக்கும் என்றால் நல்லதுதான், சொற்கள் இருக்கும் என்றால். ஆனால் அது இலக்கண விற்பனர்களும் இலக்கணத்தில் ஆழ்ந்த புலமை உள்ளவர்களும் அணுகி பார்க்கிற துறை என்ற அளவில் நான் என்னுடைய கருத்தை இந்த அளவில் மட்டுப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய விஷயம் நினைக்கிறேன். பங்கேற்பாளர்கள் வேறு ஏதேனும் வினாக்கள் இருப்பின் நிகழ்வை தொடரலாம், இல்லையெனில் நிறைவு பகுதியை நோக்கி கொண்டு செல்லலாம்.
சச்சிதரன் ஐயா, நீங்க ஏதாவது சொல்லணுங்களாங்க ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? இல்ல, நான் இன்னைக்கு இது உரைக்குரிய குறிப்புகளை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போது நான் நேற்றைய தினம் நினைவில் வந்த இன்னொரு விஷயம். நாங்க நேற்று பேசிய பேராசிரியர் சொல்லியிருந்தார், அந்த கலிப்பா பற்றி சொல்லியிருந்தார். இசைப்பாடல்கள், அதாவது இப்போது உள்ள திரை இசைப்பாடல்களுடைய வடிவம் வந்து கலிப்பா அடிப்படையில் ஒரு இசை சார்ந்த பாவடிவம். இன்றைய தினம் புலவர் குழந்தை அவர்களது நூலை எடுத்து படித்துக் கொண்டிருந்த போது அவர் சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் கண்ணில் பட்டது. அந்த அவர் பண்ணத்தி என்கிற வடிவத்தை பற்றி, செய்யுள் வடிவத்தை பற்றி சொல்கிறார். இது வடமொழியில் நாங்கள் கீர்த்தனை என்று சொல்வது பண்ணத்தியைத்தான் என்று அவர் சொல்கிறார். எனவே அது பார்க்க போனால் பல்லவி, பிறகு பல்லவி எடுப்பு, பிறகு கண்ணி. நாங்கள் திரைப்பாடல்கள் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று ஒரு வடமொழி சார்ந்து சொல்கிறோம். தமிழிலும் அந்த வடிவம் இருக்கிறது என்பதை அது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்யுள் வடிவம் என்று சொல்றார். அதை அவர் விளக்கும் விதம் இன்றைய காலத்தில் நாங்கள் திரை இசை பாடல்களுக்கு கையாளுகிற வடிவத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை நான் இங்க ஒரு குறிப்பா சொல்லி வைக்கலாம் நினைக்கிறேன். அதோட நாங்க மேலதிகமாக கேள்விகள் இல்லை என்றால் முடித்துக் கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் வேறு ஏதேனும் வினாக்கள் இருப்பின் கேட்கலாம். வினாக்கள் ஏதும் இல்லை என்பதனால் அந்த நிகழ்வை நிறைவு பகுதியை நோக்கி கொண்டு செல்கின்றோம். JNU தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கும் யாப்பு தமிழ் உரைத்தொடர் நிகழ்வின் 2ஆம் நாள் உரையில் தமிழ் பாடல்களில் சந்தத்தின் தலைமை என்னும் பொருண்மையில் திரு தவ சச்சிதரன் அவர்கள் விரிவான உரை வழங்கினார்கள். அவர்களுக்கு JNU தமிழ் பிரிவின் சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை இதே நிகழ்வில் யாப்பு தமிழ் தொடர்பான 3வது நாள் உரை வந்து நடைபெற உள்ளது. அந்நாளை சந்தம் ஒழுங்கும் குலைவும் இற்றை காலத்தில் மரபு கவிதையின் தேவை என்னும் தலைப்பில் திரு தவ சசிதரன் அவர்கள் இதே நேரம் இதே இணைப்பில் உரை வழங்க உள்ளார்கள். இன்றைய நிகழ்வில் பங்கெடுத்த பங்கேற்பாளர்கள் நாளைய நிகழ்விலும் பங்கேற்க வேண்டுகிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்வு நிறைவடைகின்றது. இன்றைய நிகழ்வில் பங்கெடுத்து கலந்துரையாடலில் பங்கெடுத்து கருத்து பகிர்விற்கு வழிவகுத்த அனைவருக்கும் JNU தமிழ் பிரிவின் சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் இன்றைய நிகழ்வு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்.